வணக்கம் தம்பி. சௌக்கியமா இருக்கீங்களா? தம்பிய பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போலான்னு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, சட்டுன்னு பேசிட்டு பட்டுன்னு போயிர்றோம். இந்த சினிமால வரா மாரி வழவழ கொழகெல்லாம் பேச வரல. அ, ஆ தம்பி, அப்புறம் ஒண்ணு கேள்விப்பட்டோம். ஏதோ புரட்சி பண்றீங்களான்னு, புக்லாம் எழுதுறீங்களாம். தம்பி, அ நல்லபடியா கேட்டுக்கிறேன். அதெல்லாம் வேணாம் தம்பி. நிறுத்திக்கங்க. நல்லது இல்ல. தம்பி, வெளிநாட்டுக்கு போனோமா, அங்க படிச்சோமா, அதுக்கேத்தா மாரி வேலைய பார்த்தோமா, அங்கேயே பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா செட்டில் ஆனோமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வந்தோமா, எல்லாரையும் பார்த்தோமா, ஒரு விசிட் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு, இங்க வந்து புரட்சி பண்றேன், எழுச்சி பண்றேன்லாம் வேணாம் தம்பி. ஒட்ட நெருக்கிடுவோம். தம்பி, நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் வாங்குனதுலேருந்து இன்னியோட நம்ம கிட்டத்தட்ட 77 வருஷம் ஆகுது. எங்களுக்கு தெரியாது ஆட்சி எப்படி செய்யணும்? எப்படி ஆட்சி குடுக்கணும்னு. தம்பி, அ தம்பி, இவங்கலாம் ஓட்டுக்கு காசு விக்கிறாங்க. எப்படி? ஓட்டுக்கு காசு விக்கிறாங்க. அதாவது உன் பாஷையிலே சொல்லப்போனா, காசுக்கு ஓட்டு விக்கிறாங்க. நாங்க அத யூஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தெரியாதா? எழுச்சி பண்றோம், புரட்சி பண்றோம்ன்னு இவங்கள மாத்துறதுக்கு. தம்பி, நாங்க 77 வருஷமா எத நம்பி அரசியல் பண்றோமோ, அத நீ அழிச்சிட்டு, எழுச்சி பண்றோம், புரட்சி பண்றோன்னு வந்து, இவங்களுடைய தலையெழுத்த மாத்தி பிரெயின் வாஷ் எல்லாம் நீ பண்ணி, ஏதாவது பண்ணுனா, இவன் என்னைக்கு எப்படி ஓட்டு போடுவான்? இவன் எப்படி ஓட்டு போடுவான்ற? இவங்கலாம் தெளிஞ்சுட்டாங்கன்னா, நாங்க எப்படி அரசியல் பண்றது? அப்புறம் எப்படி ஓட்டுக்கு காசு வாங்குவான்? வாங்க மாட்டான். யோசிப்பான். யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது. யோசிக்க வைக்கக்கூடாது தம்பி. அதுதான் எங்களுடைய அரசியலே, தந்திரமே, மந்திரமே. புரியுதா? எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு. தம்பி, போங்க தம்பி. நல்லபடியா சொல்றேன். ஒண்ணு நம்ம கட்சியில வந்து சேர்ந்துருங்க. இப்படிப்பட்ட ஆள் தான் எங்களுக்கு தேவை. இங்க பாரு, பூரா எல்லாம் மரம் மண்டைங்க. ஒண்ணுமே தெரியாது. ஏய்! நீ என்னடா படிச்சிருக்கிற? 1வது. போஸ்டிங்ல இருக்கிறான். ஏய்! நீ என்னடா படிச்சிருக்கிற? அவன் 2வது. டேய்! நீ என்னடா படிச்சிருக்கிற? 5வது. எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறானுங்க. பேனர்ல பார்த்தோன்னா, பெரிய பெரிய முகமா போட்டு வரிசையா. என்ன தம்பி, இவங்கள பார்க்கறதுக்கே 100 பேர், 150 பேர் இருக்கானுங்க. ஆ. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. நம்ம கட்சியில வந்து சேர்ந்துட்டீங்கன்னா, நல்லபடியா பொழைக்கலாம்ல. தம்பி, காசு பார்க்கறத பாரு தம்பி. அத விட்டுட்டு புரட்சி பண்றேன், எழுச்சி பண்றேன்னு. தம்பி, லாஸ்ட்டா வார்ன் பண்றேன். இதெல்லாம் நல்லதில்ல. ஒண்ணு நம்ம கட்சியில வந்து சேருங்க. இல்ல துண்டா காணோம், துணிய காணோம்னு வெளிநாட்டுக்கே போய் சேரணும். இந்த ஏரியால உங்கள நான் பார்த்தேன், அப்புறம் நீங்க எழுதுறதுக்கு விரலும் இருக்காது, எதுவும் இருக்காது. பார்த்து, பார்த்து வாடா.